இன்றைக்கி நம்ம 1 கப்பு பச்சரிசி வச்சு ஒரு மாதத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து பாசிப்பருப்பு ஃப்ளேவரில் ரொம்பவே க்ரன்ச்சியாக வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் சரியாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து 1 கப்பு அரிசி மாவு இதை சேர்த்து நல்லா வந்து இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண இது கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மூடி போட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. மூடி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து கொஞ்சமாக பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா தேய்ச்சி எடுங்க. அதாவது ஒரு ஓவல் ஷேப்பு நல்ல நீளமாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்தா பாசிப்பருப்பை இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு கோட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே நல்லா வந்து ரிங் மாதிரி நம்ம வந்து சுற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். போட்ட உடனே நம்ம வந்து ஸ்பூனில் கிளறக்கூடாது, உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள்.